அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உலோகவியல் பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்களில் வினா எண் 1ற்கான விடையை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சில்வரை சோடியம் சயனைடு கொண்டு வேதிக்கழுவும் செயல்முறைக்கான சமன்பாட்டினை தருக. இந்த வேதிக்கழுவு முறை ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை என காட்டுக. வினாவை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் 2 வினாக்கள் இருக்குது. முதல் வினா என்னென்னா, சில்வரை பிரித்தெடுக்கணும், அதோட தாதுவிலேருந்து பிரித்தெடுக்கணும். அப்போது அந்த தாதுவில் இருக்கிற தேவையில்லாத மண் பாறை மாசுகளை நம்ம நீக்கணும். அதுக்கு தான் இந்த வேதிக்கழுவு முறை. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தாதுவை சோடியம் சயனைட் கொண்டு வேதிக்கழுவுறாங்க. அப்போ அங்கே ஏதோ வினைகள் நடக்குது. அந்த வினைக்கான சமன்பாட்டை தான் கேட்குறாங்க. சில்வரோட தாது யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டைட். அதோட ஃபார்முலா Ag2S. இந்த சில்வரோட தாதுவை வேதிக்கழுவும் முறை 2 படிகளில் நிகழுது. முதல் படியில் என்னாகுது? முதல் படியில் தூளாக்கப்பட்ட தாதுவும் சோடியம் சயனைடும் வினை புரிந்து கரையக்கூடிய ஒரு அணைவுச் சேர்மத்தை உருவாக்குது. ஸோ இந்த படி 1ற்கான சமன்பாட்டை நம்ம எழுதிடலாம். தூளாக்கப்பட்ட தாது Ag2S. இதை யார் கூட ட்ரீட் பண்ணுறோம்? சோடியம் சயனைட் கூட ட்ரீட் பண்ணுறோம். இந்த வினை நிகழுது. ஒரு கரையக்கூடிய சில்வரோட அணைவு சேர்மம் உருவாகுது. ப்ளஸ் இந்த NaOH சேர்ந்து Na2S கிடைக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பாருங்கள், இங்கே 2 Ag இருக்குது, இங்கே 1 Ag இருக்குது. அதனால் நான் இங்கே 2 போடுறேன். இப்போ இங்கே 2 Na, இங்கே 2 Na இருக்குது, 4 Na. அதனால் இங்கே 4 போடுறேன். இந்த அணைவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அர்ஜென்டோ சயனைடு. 2வது ஸ்டெப்பில் இந்த உருவான சோடியம் அர்ஜென்டோ சயனைட் கூட ஜிங்க் தூள் சேர்த்து நல்லா கலக்குறாங்க. அப்போ நிகழ்கிற வினைக்கான சமன்பாடு பாருங்கள். ஸோ NaAgCN ட்வைஸ் இதை எழுதிட்டேன். இது கூட ஜிங்க் தூளை சேர்க்குறோம். வினை நடக்குது. இந்த அணைவு எப்படி மாறுது பாருங்கள். இந்த Ag வெளியில் வந்துடுது, Zn உள்ளே போயிடுது. அப்போது Na2ZnCN4 இப்படி ஒரு அணைவு உருவாகுது. ப்ளஸ் Ag தனியாக நமக்கு கிடைச்சிடுது. நமக்கு இதுதான் வேணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? இங்கே 2 Na இருக்குது, இங்கே 1 Na இருக்குது. ஸோ அதுக்காக நான் 2 போடுறேன். அப்படி போடுறப்ப 2 2 4 CN இருக்குது. ஆனால் இங்கே ஆல்ரெடி 4 CN இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் Ag பாருங்கள், 2 Ag இங்கே இருக்குது, இங்கே 1 Ag தான் இருக்குது. அதனால் நான் இங்கே 2 போட்டுடுறேன். ஸோ இதுதான் முதல் வினாவிற்கான விடை. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க? இந்த வேதிக்கழுவு முறை ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை என காட்டுக. இந்த 2வது ஸ்டெப்பில் பாருங்கள், NaAgCN ட்வைஸ் இருக்குது. இது என்னவா மாறுது? இதில் இருக்க Ag தனியாக வந்துடுது இல்லையா, கிடச்சிருது. அப்போ இது தனிம நிலையில் இருக்கிற சில்வர். இதோட ஆக்சிஜனேற்ற எண் 0. ஆனால் இங்கே ஒரு அணைவாக இருக்குது. இதில் ஏஜியோட ஆக்சிஜனேற்ற எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். சோடியம்க்கு +1, ஏஜிக்கு தெரியாது +X, 1 CNக்கு -1, 2 CNக்கு -2. ஸோ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ X -2 +1 -1 ஈக்குவல் டு 0. அப்போ X இஸ் ஈக்குவல் டு +1. அப்போ +1லேருந்து 0க்கு மாறுது. அப்போது ஆக்சிஜனேற்ற எண் என்ன ஆகுது? குறையுது. ஆக்சிஜனேற்ற எண் குறைஞ்சா இது ஒரு ஒடுக்க வினை, ஒடுக்கம். இப்போ ஜிங்க்குக்கு வருவோம். இங்கே இருக்க ஜிங்க்கு இங்கே போயிடுது. அப்போ என்னவா மாறிடுது? Na2ZnCN4 இப்படி ஒரு சேர்மமாக மாறிடுது. இங்கே Zn தனிம நிலையில் இருக்குது இல்லையா? அப்போ இதோட ஆக்சிஜனேற்ற எண் என்னது? 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா +2 சோடியம்க்கு, 1 சோடியம்க்கு 1, 2 சோடியம்க்கு +2, Znக்கு தெரியாது +X, 1 CNக்கு -1, 4 CNக்கு -4 ஈக்குவல் டு 0. இப்போ X -2 ஈக்குவல் டு 0. இப்போ X -2 இந்த பக்கம் போச்சுன்னா +2.
அப்போ 0லேருந்து +2 ஆக்சிஜனேற்ற எண் மாறுது. அப்போ ஆக்சிஜனேற்ற எண் என்னாகுது, இங்கே அதிகமாகுது. ஆக்சிஜனேற்ற எண் அதிகரித்தால் அந்த வினை அங்கே நிகழ்கிற வினை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேற்றம். ஸோ ஒரே வினையில் இது ஒரே வினையில் தான் நடக்குது. புரியறதுக்காக தான் நான் பிரித்து எழுதியிருக்கேன். அப்போ ஒரே வினையில் ஆக்சிஜனேற்றமும் நடக்குது, ஒடுக்கமும் நடக்குது. எப்போவுமே அப்படி தான் நடக்கும். அதனால் இது ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை.